சமையல்ல பிரிஞ்சு பிரியாணி பார்க்கலாம். கல்யாண வீட்ல செய்யற மாதிரி நம்ம டேஸ்டா இருக்கும். செய்முறை பார்க்கலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு 200 கிராமுங்க, தக்காளி 1ங்க, பச்சை மிளகா 3, பிரிஞ்சு இலை 3ங்க, பட்டை 2ங்க, ஏலக்காய் 2ங்க, கிராம்பு 3, சோம்பு 1/2 டீஸ்பூனுங்க, சாதிப்பத்திரி 1ங்க, ஸ்டார் மொக்கு 1ங்க, கொத்தமல்லி தழை, புதினா தழை கொஞ்சம், புளிச்ச பச்சை பட்டாணி 50 கிராமுங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூனுங்க, 1 டம்ளர் தேங்காய் பாலுங்க, 2 பெரிய வெங்காயங்க, 1 டீஸ்பூன் மிளகாய் தூளுங்க, 300 கிராம் பாஸ்மதி அரிசிங்க, 20 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுக்கோங்க. ஒரு குக்கர்ல 2 டீஸ்பூன் ஆயிலுங்க, 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இதுல கிராம்பு, பட்டை, ஏலக்காய், சாவுத்திரி, ஸ்டார் மொக்குங்க, பிரிஞ்ச இலைங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து வணக்கணும். தக்காளி சேர்த்து வணக்குங்க. அதுல ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வணக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வணக்கிக்கிங்க. அப்படியே அரிஞ்சு வச்ச காய்கறியும் சேர்த்து நல்லா வணக்கி வரவு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வணக்கி தேங்காய் பால் 1 டம்ளர் சேர்த்து நல்லா நல்லா வணக்கிட்டீங்க. அதுல தண்ணியும் 1.5 டம்ளர் சேர்த்துக்கீங்க. மொத்தம் 300 கிராம் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணிங்க. ஒரு கொதி வந்த முற்பாடு ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கீங்க. கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கடைசியா உப்பு ஒரு தடவை செக் பண்ணிக்கீங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு முற்பாடு தம் போட்டுக்குங்க.
அடுப்பு ஸ்லோவா ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கோங்க தம் போட்டு. பிரெட்டை கியூபா கட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரெட்டை ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தம் போட்டது 5 நிமிஷம் ஆனனே எடுத்துருங்க. ஃப்ரை பண்ண பிரெட்டை அதுல நல்லா சேர்த்து லைட்டா கிளறி விடுங்க. அவ்வளவுதாங்க, பிரிஞ்சு பிரியாணி ரெடி. சமையல்ல பிரிஞ்சு பிரியாணி பார்த்தோம். கல்யாண வீட்டுல செய்யற மாதிரி நம்ம டேஸ்டா இருக்கும். செய்முறை பார்க்கலாம்.